Audio Jungle. Audio Jungle. ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீன் தமிழன் சேனல். கடைசியாக நம்ம சேனலில் வந்து டிஷர்ட் டிசைனை எப்படி ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோவே போடலை, பிகாஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம். ஸோ அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் அந்த மாதிரி நடக்காது. இனிமேல் நம்ம சேனலில் டெய்லியும் அப்டேட்டடாக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அந்த டீஸ்ப்ரிங்கோட கண்டினியூஸ் பார்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டிஷர்ட் டிசைன் பண்ணியாச்சு, அதில் அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அந்த டீஸ்ப்ரிங் அக்கௌண்ட் கூட நம்மளோட பேபால் பயோனியர் அக்கௌண்ட்டில் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட என்ன ஸ்டெப் அப்படின்னா, அதில் நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்க டிசைனை எப்படி டிஷர்ட்டில் அப்லோட் பண்ணி அதுக்கு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராடக்ட்லாம் கூட ஆட் பண்ணி அதுக்கு எப்படி ப்ரைஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அதை அப்லோட் பண்ணுறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பின்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எப்படி நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீன் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டிசைன்ஸ் எப்படி டீஸ்ப்ரிங்கில் ப்ராடக்ட்ஸில் அப்லோட் பண்ணுறது, ப்ராடக்ட் மேலே வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் டீஸ்ப்ரிங் போயிருங்க, உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, ஸ்டார்ட் டிசைனிங் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கேட்டகரிஸ்லாம் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு இதில் என்ன கேட்டகரி வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் நார்மலாக எதை சூஸ் பண்ணிங்கன்னா இந்த டிஷர்ட்டே சூஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது ஏன் அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். பிகாஸ் இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸில் சூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ நிறைய டிசைன்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபோன் கேஸ்னால் அதுக்கு நீங்கள் ஆல் ஓவர் பிரிண்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நார்மலாக நம்ம யூனிசெக்ஸ் மென்ஸ் டிஷர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் நமக்கு நிறைய டைப்ஸ் வரும். ஸோ நம்ம இதில் வந்து கிளாசிக் டீ, இதுதான் எல்லாமே ஒரே மாதிரி தான். பட் இந்த நெக் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ நம்ம இந்த கிளாசிக் டீ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சூஸ் பண்ணி பை ஆர் செல்லுன்னு கேட்கும், நம்ம செல் தான் கொடுக்கணும். ஓகே, நமக்கு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் டிஷர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீஸ்ப்ரிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவும் நம்ம மினிமம் 4 கலராவது ஒரு ப்ராடக்டில் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம கலரை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிடலாம். நான் வந்து எல்லோ கலர், பிங்க், ஆஃப்டர் தட் ப்ளூ. ஓகே, நான் இதை 4 கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் டிசைனை ஃபிட் பண்ண போகிறேன். இந்த டிசைன் சைஸ் வந்து 50 MB கீழே தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ ஆட் இமேஜ் போயிட்டு நான் இதை ஃபிட் பண்ணுறேன். அப்லோடிங் ஆகுது. ஓகே, வந்துடுச்சு. ஸோ நான் இதை வேணால் கொஞ்சம் பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணிட்டு நீங்கள் பார்க்கணும், இந்த பிரிண்ட் குவாலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது கிரேட் குட்லேயே இருக்கணும், புவர் வந்துடக்கூடாது. ஓகேவா? இப்போ குட்லேயே தான் இருக்குது, பட் இருந்தாலும் இந்த டிசைன்ஸ் கொஞ்சம் பாதி காணாமல் போகுது. ஸோ அதை நான் கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன், இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த டிசைன் பிரிண்ட் குவாலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து புவர் அப்படின்னு வந்துடுச்சுன்னா நமக்கு பிரிண்டிங் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் நம்ம அப்லோடும் பண்ண முடியாது. ஸோ குட் அண்ட் கிரேட் இதிலே பார்த்துக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்கள் பிக்சல் சைஸ் எவ்வளோ இருக்கணுங்கிறத நான் ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இப்போ நம்ம ஒவ்வொரு கலராக வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. எல்லோவுக்கு எப்படி இருக்குது, பிங்க்குக்கு எப்படி இருக்குது, ஒயிட்டுக்கு எப்படி இருக்குது. ஓகே, ஃபைன். பட் இதுக்கும் அதுக்கும் சுத்தமாக செட்டே ஆகலை. பிளாக் செட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த பிங்க் கலரை தூக்கிட்டு பிளாக் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வாவ், பிளாக்குக்கு இது சூப்பராகவே இருக்குது. ஸோ நான் அதை பிளாக் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் முடிஞ்சு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரலாம். ஃபஸ்ட்டு ஆட் இமேஜ் கொடுத்துருங்க. உங்களுக்கு எதாவது டெக்ஸ்ட் இங்கே கீழே ஆட் பண்ணணுன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டு கொடுத்து இங்கே டைப் பண்ணி டெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நான் டெக்ஸ்ட்டு கொடுக்கல. அதுக்கப்புறம் மினிமம் 4 கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. 4 கலர்ஸ் தான் சூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, பட் 4 கலர் சூஸ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு எது பையர்ஸுக்கு வாங்க வருவாங்கள்ல, அவங்களுக்கு எது ஃபஸ்ட்டு காமிக்கணும், என்ன கலர் காமிக்கணும்னு கேட்குது. ஸோ நான் பிளாக் கொடுத்துருக்கேன், பிகாஸ் அது அட்ராக்டிவாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு கலர் சூஸ் பண்ணிக்கலாம், அதுதான் ஃப்ரண்ட்டில் காமிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ரைஸ்.
ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க $21 கொடுத்துருக்காங்க. நமக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா $11.42. இது வந்து யூஎஸில், இது வந்து யூரோப்பில். ஓகேவா? ஸோ நம்ம இது ரெண்டுமே 19 வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் சேல் இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சேல் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே கோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் $19 மட்டும் கோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நமக்கு $8 ப்ராஃபிட்டு. ஸோ நான் 19 யூரோஸ், இதுக்கு நமக்கு $7.81 ப்ராஃபிட். ஓகேவா? ஓகே, கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல நீங்கள் மற்ற ப்ராடக்டை சூஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு இதில் எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்துடும் நம்ம டிசைன் ஃபிட் பண்ணி. பார்த்தீங்களா, லெகின்ஸ் வந்துருச்சு, ஹுட்டி வந்துருச்சு, ஹேண்ட்பேக் வந்துருச்சு, எல்லா ப்ராடக்ட்டும் வந்துருச்சு. ஸோ நம்ம இதில் போயிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இந்த யூனிசெக்ஸ் மென் டிஷர்ட்ஸில். ஸோ நம்ம உமன் டிஷர்ட்ஸில் போயிட்டு நமக்கு செலக்ட் ஆல் ஸ்டைல்ஸ் இருக்குது. நம்ம ஆளும் வேணாம், பிகாஸ் எல்லாமே இதாகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம், டன் கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே, நமக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, உமன் கம்ஃபர்ட் டீ அப்படின்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹுட்டி செலக்ட் பண்ணலாம். ஹுட்டியில் நான் இந்த பிளாக் கலரே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு டேங்க் டாப்ஸ் இருக்குது, ஸோ அதையும் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, டன். அடுத்து கிட்ஸ் பேபிஸ் இருக்குது, இது நல்லாயிருக்கு. எல்லாத்துலேயும் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிடுங்க, டன். அடுத்து லாங் ஸ்லீவ்ஸ், டன். சாக்ஸ் வேணாம், பிகாஸ் இதில் பாதி டிசைன் இதில் பாதி டிசைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வேணாம், பட் இதுக்கு டிசைன்ஸ் நம்ம வேறு மாதிரி பண்ணணும். ஸோ அதை எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது ஹேண்ட்பேக்கில் கொஞ்சம் அவ்வளோ அட்ராக்டிவாக தெரியலை, ஸோ இருந்தால் இது வேணாம். ஓகேவா? நெக்ஸ்ட் லெகின்ஸுக்கும் நம்ம வேறு மாதிரி தான் டிசைன் பண்ணோம். ஸோ இதுவும் வேணாம். ஓகே, ஃபைன், இதுவே நமக்கு போதும். ஓகே, 1 2 3 4 5 6 ப்ராடக்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, இங்கே தான் நம்மளோட ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்குது. ஸோ டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், இங்கே தான் எஸ்சிஓ ப்ளே பண்ணுது. எஸ்சிஓ அப்படின்னா நம்ம கீவேர்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே கொடுக்க வேணாம், பிகாஸ் கீவேர்ட்ஸ் கொடுக்கவே கூடாது. இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தோம்னா நம்மளோட ரேங்கிங் வந்து கீழே தான் போகுமே ஒழிய மேலே வரவே வராது. பிகாஸ் டீஸ்ப்ரிங் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்லேயே டிஸ்கிரிப்ஷன்லையோ டைட்டில்லையோ எந்த விதமான ஹேஷ்டேக்கும் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம டைட்டில் கொடுத்துடலாமா? டைட்டிலில் இங்கே டிஷர்ட்டில் என்ன டிசைன் இருக்கோ, ஐ மீன் என்ன வேர்டிங் இருக்கோ அதை கொடுத்துருங்க. நான் அதை கொடுத்துட்றேன். இந்த மாதிரி அந்த வேர்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸும் ஆட் பண்ணி போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஓகே, இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கரெக்டாக கொடுத்து, ஆட் திஸ் ஸ்வீட் டான்ஸ் இட் அவுட் சூப்பர் ஸ்டார் டிசைன் டு யுவர் கலெக்ஷன், ஸ்டாண்ட் அவுட் வித் யுவர் ஒன் ஸ்வாக், பிக் யுவர் ப்ரிஃபர்ட் கலர் அண்ட் பை நவ். இந்த மாதிரி கரெக்டாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துக்குங்க. ஸோ இதுலேயே நமக்கு ஓரளவுக்கு எஸ்சிஓ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டுக்கு மட்டும் நான் தனியாக வீடியோ போடுறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோட, அது எப்படி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வரலாம். செலக்ட் ஃபர்ஸ்ட் இமேஜ் பையர்ஸ் டு சி. எந்த இமேஜ் நமக்கு பையருக்கு முன்னாடி காமிக்கணும். ஸோ நமக்கு ஃப்ரண்ட் வியூவே போதும். நெக்ஸ்ட்டு யூஆர்எல். ஓகே, இந்த யூஆர்எல் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த யூஆர்எல் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இதை தூக்கி பாருங்கள். அங்கே யூஆர்எல் லுக்ஸ் பர்ஃபெக்ட்னு வர வரைக்கும் நீங்கள் தூக்கி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு விசிபிலிட்டி எப்போவுமே பப்ளிக் தான், பிகாஸ் ப்ரைவேட்டில் போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. பப்ளிக்லேயே போடுங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டோர், நீங்கள் இதில் எவ்வளோ ஸ்டோர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு ஸ்டோர் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டோரை நான் செலக்ட் பண்ணி பப்ளிஷ் லிஸ்டிங் கொடுத்துட்றேன். ஸோ நமக்கு ப்ராடக்ட் இமேஜஸ்லாம் அங்கே லிஸ்ட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மொத்தம் நம்ம 6 ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே சேவ் ஆகிட்டுருக்கு. ஓகே, நம்ம லிஸ்டிங் ப்ரிப்பேர்ட் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளோட டிஷர்ட் இப்படி தான் ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு இருக்கும். ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டாக அவங்களும் செலக்ட் பண்ணி பார்ப்பாங்க. பட் இது ஹுட்டிக்கு ரொம்ப சிறுசாக இருக்குது. இது ஹுட்டி லவ்வர்ஸாக இருந்தால் இது யாருமே லைக் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் ஹுட்டியில் வந்து இந்த மாதிரி சிறுசாக எந்த ஒரு டிசைனும் போட்டு வாங்க மாட்டாங்க. பட் உமன் டிஷர்ட்ஸுக்கு, டேங்க் டாப்ஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. ஸோ நம்ம டிசைன் தான் பேசும். இது எல்லாமே ரொம்ப சிறுசாக இருக்குது. நான் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ரஃப்பாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்படி தான்
ஓகே, இது என்னோட இன்னொரு ப்ராடக்ட். நம்மளோட ப்ராடக்ட் நம்ம இங்கே எவ்வளோ வச்சுருக்கோமோ அது எல்லாமே இங்கே காமிக்கும், நம்ம எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கோமோ. ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஆர்டர் சாம்பிள்ஸ், ப்ரமோட் மை லிஸ்டிங், கிரியேட் அனதர் லிஸ்டிங், வியூ இன் ஸ்டோர், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிசைன் பண்ண இந்த டிஷர்ட்டை நம்ம எப்படி இன்ஸ்டாகிராமில் ப்ரமோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி டிசைனை நம்ம அப்லோட் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்பர் வெப்சைட்டில் வியூவுக்கு கொண்டு வரதுங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், இந்த டிஷர்ட் டிசைனை இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இனியும் பிஸ்னஸ் பண்ணி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்லைனில் ஜென்யூனான வேலை ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள்.